பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து பரிபக்குவப்படுத்தும் என் வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவனே நாம் வணங்குபவர்களாக, தினமும் புகழ்பவர்களாக, அவனிடமே நாம் உதவி தேடுபவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எனக்கு கொடுத்த தலைப்பு குழந்தை பருவம், பாதுகாப்பும் பொறுப்பும். குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் நியமத், அதாவது பெரிய அருட்கொடையாகும். அதை அல்லாஹ் அழகாக ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்லியிருக்கிறான். தான் விரும்புவோருக்கு பெண் மக்களை அளிக்கிறான் மற்றும் தான் விரும்புவோருக்கு ஆண் மக்களை அளிக்கிறான், அல்லது அவர்களுக்கு அவன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து கொடுக்கிறான். அன்றியும் தான் விரும்பியோரை மலடாகவும் செய்கிறான். நிச்சயமாக அவன் மிக அறிந்தவன், பேராற்றல் உடையவன். குழந்தை பருவம் பிறந்ததிலிருந்து 3 வயது வரை அழகிய காலம். நன்மை தீமை தெரியாத வயது. மதம், இனம், மொழி, ஏழை, செல்வந்தன் என்ற எந்த பாகுபாடும் தெரியாது. அப்பருவத்தில் நாம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதாகவே இருக்க வேண்டும். இது பெற்றோரின் முக்கிய பொறுப்பு. அக்குழந்தை பிறந்ததிலிருந்து பருவ வயது அடையும் வரை அவர்களுக்கு பாவம் இல்லை, கட்டளைகளும் இல்லை, சட்ட பொறுப்பும் இல்லை. ஆகையால் எல்லாவிதமான பொறுப்பும் பெற்றோரையே சாரும். குழந்தைகளுக்கு பாவக்கணக்கு இல்லை என்பதற்கான ஆதாரமாக இந்த ஹதீஸை கேளுங்கள். நூல் திருமதியில் கூறப்பட்டுள்ளது, 3 பேரிடமிருந்து பாவக்கணக்கு எழுதப்படாது. 1. தூங்கியவர் விழிக்கும் வரை. 2. குழந்தை பருவ வயது அடையும் வரை. 3. மனநிலை குன்றியவர். இவர்கள் மீது பாவக்கணக்கு எழுதப்படாது. ஆகையால் குழந்தையை எல்லா பொறுப்பும் பெற்றோரையே சாரும். பெற்றோர்களுக்கான முக்கிய பொறுப்பு குழந்தையை சரியாக பராமரிப்பது. சிறு வயதில் பராமரிப்பில் தாய்க்கே முன்னுரிமை. இதில் தந்தையின் பங்கு நல்ல உணவு அளிப்பது, உடை கொடுப்பது, இருப்பிடம் அளிப்பது. பின் நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருவதில் தந்தையே முக்கியமானவர். பெற்றோர்களின் முக்கிய பொறுப்பானது முதலில் பிள்ளைகளுக்கு நியாயமான பெயர் வைப்பது. அடுத்தது குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பது பெற்றோரின் மிகப்பெரிய கடமையாகும். நம் மக்கள் உலக கல்வி அளிப்பதில் சிறந்து விளங்குகிறார்கள். அது மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியையும் அளிக்க வேண்டும். சிறு வயது முதலே சொல்லித்தர வேண்டும். இதில் ஆரம்பமானது சிறு சிறு துவாக்கள் சொல்லித்தர வேண்டும். 5 கலிமாக்களை சொல்லித்தர வேண்டும். ஈமானின் ஃபர்லுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். சிறிய சூறாக்களை மனனம் செய்ய வைக்க வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறும் போது ஓதும் துவா சொல்ல வேண்டும். வீட்டில் நுழையும் போது ஓதும் துவா சொல்லித்தர வேண்டும். சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஓதும் துவா சொல்லித்தர வேண்டும். முடித்தவுடன் அல்லாஹ்வுக்கு நன்றி கூற சொல்லித்தர வேண்டும். ஒழுக்கம் சொல்லித்தர வேண்டும். ஒழுக்கம் என்பது மரியாதையாக எப்படி நடந்து கொள்வது, பொய் சொல்லக்கூடாது, திருட்டுத்தனம் செய்யக்கூடாது என்பதை சொல்ல வேண்டும். மரியாதை என்பது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பது, பார்த்தவுடன் சலாம் சொல்வது. இதெல்லாம் சிறு பிள்ளைகளிலிருந்தே அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆதாரமாக லுக்மான் நபி அவர்கள் தன் மகனுக்கு எடுத்து கூறிய உபதேசம் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என் அருமை மகனே, தொழுகையை கடைபிடித்து தொழுது, நன்மையான காரியங்களை கொண்டு ஏவி, பாவமான காரியங்களில் இருந்து மனிதர்களை விலக்கி வா. உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுமையுடன் நீ சகித்துக்கொள். நிச்சயமாக இது எல்லா காரியங்களிலும் வீரமிக்க செயலாகும். இதன்படி நாம் குழந்தைகளையும் தொழுகும்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7 வயது முதலே தொழுகையை கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். அவர்களை தொழுக செய்யுங்கள். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு. அவர்களுடன் நாம் அதிக நேரம் அன்பாகவும் கவனமாகவும் அதிக நேரம் செலவிட வேண்டும். அவர்களுக்கு நல்ல சூழலையே உருவாக்கி தர வேண்டும். அவர்களை பாதுகாப்பாக எல்லா இடத்திலும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். குழந்தைகளை பாதுகாக்கும் பொறுப்பு பெற்றோருக்கே உள்ளது. இதுக்கான குர்ஆன் வசனம், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீர்கள். ஆகையால் கருக்கலைப்பு, குழந்தைகளை கொலை செய்வது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய பாவமாகும். அடுத்தது சமத்துவம் காக்க வேண்டும். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று வேறுபாடு காட்டவே கூடாது. குழந்தை பருவத்தில் பார்க்கும் கேட்கும் விஷயங்கள் தான் அவர்களின் எதிர்கால ஆளுமையை தீர்மானிக்கின்றன. ஆகையால் குழந்தையின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். அவர்களை கேலி செய்யக்கூடாது. யாருடனும் ஒப்பீடு செய்யக்கூடாது. அவர்களுடன் மென்மையாக ஆலோசனை கூற வேண்டும். மன அழுத்தம் கொடுப்பது தவறானது. குழந்தைக்கு நாம் தரும் மிகப்பெரிய பரிசு நல்ல நினைவுகள். அன்பான சூழலில் வளரும் குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் ஒரு நல்ல மனிதனாக உருவாகிறார்கள். ஆகையால் பெற்றோராகிய நாம் நம் பிள்ளைகளை அன்பாகவும் அழகாகவும் நல்ல சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவும் வளர்க்க அல்லாஹ் அருள் புரிவானாக.